السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: وما كان الله ليضيع إيمانكم. قول النبي صلى الله عليه وسلم: أحب الدين حنيفة سمحة أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையுமாகிய ஏகவல்லாஹ் அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி, இவ்வையகத்திற்கு அற்புடையாய் அன்புபட்ட எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக புனிதம் நிறைந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் இறைநேச செல்வர்கள் மீதும் இறைவனுடைய கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இஸ்லாமிய மார்க்கம் என்பது மனிதனுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலையும் எடுத்துக்காட்டுதலையும், மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும், இந்த முறையில் வாழ்கின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கை செழிப்பாக அமையும், நிம்மதியாக அமையும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தினுடைய தத்துவமாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: அஹப்பு தீனி ஹனீஃபியத்துன் சமஹத்துன். தீனை, அதாவது இந்த மார்க்கத்தை ஒரு மனிதன் நேசம் கொள்கின்றான் என்று சொன்னால், இந்த மார்க்கத்தின் மீது நேசம் கொள்கின்றான். எப்படிப்பட்டவனாக? களப்பற்றவனாக, சத்தியத்தையும் அசத்தியத்தை விட்டு என்ன செய்கின்றான்? தூய்மை பெற்றவனாக, இஸ்லாத்தின் மீது முழுமையாக வரக்கூடிய இந்த மனிதரை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்பா ஹனீஃபியத்துன் அப்படின்னு சொன்னா, அசத்தியத்தை விட்டு களப்பற்றவனாக, தூய்மை பெற்றவனாக, தன்னை முழுமையாக இஸ்லாத்திற்குள் ஆக்கி கொண்டவனை அல்லாஹ் என்ன செய்கின்றான்? நேசிக்கின்றான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெருமக்களே, நம்ம என்ன செய்கின்றோம்? பேரளவில் என்ன செய்கிறோம்? இஸ்லாமியர்களாக இருக்கின்றோம். பெயர்கள் தாங்கிய இஸ்லாமியர்களாக தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் முழுமையாக என்ன செய்யல? இஸ்லாத்தின் மீது நம்ம என்ன செய்யல? முழுமையான முறையில் நம்ம என்ன செய்யல? இந்த உலகத்துல கொண்டு வரல, தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வரல. அதனாலதான் என்ன செஞ்சாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க முழுமையாக என்ன செய்யுங்க? உங்களை இஸ்லாத்துக்குள் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அப்படி அர்ப்பணித்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை நேசிக்கின்றான், அல்லாஹ் உங்களை பாராட்டுகின்றான், அல்லாஹ் உங்களை சீராட்டுகின்றான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் அந்த பாராட்டுக்களையும் அந்த நேசங்களையும் நாம் எவ்வாறு சரி செய்து கொள்வது? ஒரு மனுஷனை இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது
மற்றவர்கள் பாராட்டணும் அப்படின்னு சொன்னா இவன் என்ன செய்கின்றான்? மற்றவர்களுக்கு நல்லவர்கள் மாதிரி என்ன செய்கின்றான்? நடந்து காட்டுகின்றான். மற்றவர்கள் பார்க்கின்ற பொழுது நல்லவர்களை போன்று தோற்றம் அளிக்கின்றான். அவர்கள் பார்க்கின்ற பொழுது இவரை பார்த்தா மிக நல்லவர்களாக தெரிகின்றது என்ற தோற்றத்தையும் உருவத்தையும் மக்களுக்கு மத்தியில் ஆக்கிக் கொள்கின்றான். இந்த உலகத்தினுடைய புகழுக்காக வேண்டி, இந்த உலகத்தினுடைய புகழாரத்திற்காக வேண்டி இந்த உலகத்தில் ஆக்கிக் கொள்கின்றான். ஆனால் மறுமையினுடைய உலகத்திற்காக வேண்டி இவன் எதை கொண்டு ஆக்குவது? ஒரு மனுஷன் மறுமையினுடைய உலகத்திற்காக வேண்டி நாம் எதை கொண்டு ஆக்குவது என்று சொன்னால், நன்மை செய்யக்கூடிய விஷயத்தில் என்ன செய்யணும்? தன்னை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். மற்றவர்களை உபசரிப்பதில் தன்னை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு விஷயம் வருகிறது என்று சொன்னால், நமக்கும் நம்முடைய சகோதரனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அந்த பிரச்சனை தீர்வு கண்டு அதில் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு குடும்ப தலைவனாக இருக்கின்றான், அந்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த நிர்வாகத்தில் ஏதேனும் குழப்பங்கள் கூச்சல்கள் ஏற்பட்டு கொண்டு சொன்னால் அதில் இருந்து என்ன செய்யணும்? அழகிய முறையில் தீர்வு காண்டி அழகுபடுத்திக் கொள்கின்ற பொழுதுதான் மறுமையில் இந்த மனிதனுக்காக வேண்டி வெகுமதியையும் சன்மானத்தையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி தருகின்றான் என்பதை நாம் சற்று உணர வேண்டும். ஏனென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், நன்மை செய்யக்கூடிய விஷயத்திலும் சரி, மற்றவர்களை உபசரிக்கக்கூடிய விஷயத்திலும் சரி, மற்றவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயத்திலும் சரி என்ன செய்வார்கள்? நபி அவர்கள் எதை சொன்னார்களோ அதை அப்படியே செய்து காட்டுவார்கள். நபி அவர்கள் எந்த சுன்னத்தை விட்டு சென்றார்களோ அந்த சுன்னத்தை தன் வாழ்க்கையிலே நடத்தி காட்டுவார்கள். எதற்காக வேண்டி? நாளை மறுமையில் நபி அவர்களோடு நாம் இருக்க வேண்டும். நாளை மறுமையில் நபி அவர்களோடு இருக்க வேண்டும், உண்மையானவர்களோடு இருக்க வேண்டும், சுகதாக்களோடு இருக்க வேண்டும். மனப்பக்குவம் யாருக்கு இருந்துச்சு? அன்று வாழ்ந்தார்கள் அல்லவா சஹாபாக்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களிடத்தில் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தருகின்றார்கள். அதாவது மதீனாவில் இருந்து வருகை தருகின்ற பொழுது ஜெருசலத்தில் என்ன செய்கின்றார்கள்? நீண்ட காலமாக ஜெருசலத்தில் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தார்கள், அல்லாஹ்வை தரிசனம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கிப்லாவை எதை கொண்டு அவர்கள் முன்னோக்கினார்கள் என்று சொன்னால், பைத்துல் முகத்தஸை என்ன செஞ்சாங்க? முன்னோக்கி கொண்டிருந்தார்கள். கஅபாவை என்ன செய்யல? முன்னோக்கல. எதனால? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கினார்கள் என்று சொன்னால், அங்கு வாழக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் யூதர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியிலே ஒரு இணக்கத்தை உண்டு பண்ண வேண்டும், அவர்களுக்கு மத்தியிலே ஒரு சமரசத்தை உண்டு பண்ண வேண்டும், அவர்களுக்கு மத்தியிலே நல்உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவாக, அதாவது கிப்லாவாக முகத்தஸை பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி என்ன செஞ்சாங்க? தொழுது கொண்டு இருந்தாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? என்றாவது ஒரு நாளே நாம் என்ன செய்யணும்? கஅபாவை கிப்லாவாக ஆக்க வேண்டும் என்ற நோக்கங்களும் தேட்டங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திலும் இருந்தது, அவர்கள் உயிரோட்டத்திலும் இருந்தது. நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் தஆலா கஅபத்துல்லாவை நமக்கு கிப்லாவாக ஆக்கி தர வேண்டும் என்ற ஏக்கங்களும் தேட்டங்களும் இருந்தது. ஆனால் பைத்துல் முகத்தஸை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 16 வருடங்களாக 16 மாதங்களாக நோக்கினார்கள். 16 மாதங்களாக தொழுது கொண்டிருந்தார்கள். ஒரு
ரஜபு மாசம் 15வது தேதியில் என்ன செஞ்சாங்க? ரசபுடைய பிறை 15 என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாவை நோக்கி தொழ ஆரம்பித்து விட்டார்கள். பைத்துல் முகத்தஸை விட்டு கஅபத்துல்லாவை நோக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தேட்டங்களும் நாட்டங்களும் எப்படி இருந்ததோ அதை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? முதல்ல கஅபத்துல்லாவை தொழுகை என்ன என்று தெரியுமா? கஅபத்துல்லாவை நோக்கி அஸ்ர் தொழுகையை தொழுதார்கள். அப்ப அஸ்ர் தொழுகையை தொழுதார்கள் என்று சொன்னால் அல் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார், வமா கானல்லாஹு லியுதிய ஈமானக்கும். அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் இந்த ஆயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? பைத்துல் முகத்தஸை 16 மாதங்களாக தொழுதார்கள் கிப்லாவாக. இன்னொரு அறிவிப்பில் வருது 17 மாதங்களாக கிப்லாவாக தொழுது கொண்டிருந்தார்கள் என்பதாக அறிவிப்பில் வருகின்றது. இதை அறிவிக்கக்கூடிய தொடர்பாளர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா, மதீனாவில் இருந்து சில பள்ளிகளில் தொழுது கொண்டிருந்தார்கள். சில சஹாபாக்கள் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வழியாக செல்கின்ற பொழுது ருக்குவில் இருக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாங்களும் என்ன செஞ்சோம்? கஅபத்துல்லாவை முன்னோக்கி கிப்லாவாக தொழுதோம் என்ற செய்தி அவர்களுக்கு எட்டப்பட்டுச்சு. தொழுது கொண்டு இருக்கக்கூடியவர்கள் ருக்குவில் இருக்கக்கூடியவர்களை அப்படியே என்ன செய்தார்கள்? கிப்லாவை முன்னோக்கியவர்களாக திரும்பிக் கொண்டார்கள் என்ற வரலாறுகளையும் நமக்கு பதிவு செய்யப்படுகிறது புகாரி ஷரீஃபிலே. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்குகின்ற பொழுது சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நம்மளை விட்டு மரணித்து விட்டார்களே, அவர்களுடைய நிலைமை என்ன? பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுதார்கள் அல்லவா, அவர்கள் நன்மை செய்தார்கள் அல்லவா, அவருடைய நிலைமை என்ன ஆகும் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்குகின்றார். வமா கானல்லாஹு லியுதிய ஈமானக்கும், வமா கானல்லாஹு லியுதிய ஈமானக்கும். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? தொழுதவர்களுடைய வணக்கம் செய்தார்கள் அல்லவா, அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான்? வீணாக்க மாட்டான் என்றார். இந்த ஆயத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வைத்து விட்டான். அதனால் என்ன செய்ய வேண்டாம்? அன்பான தோழர்களே நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், சஞ்சலம் கொள்ள வேண்டாம். நம்மை விட்டு மரணித்தவர்கள் ஒருபோதும் அவர்கள் செய்த வணக்கங்கள் என்ன செய்யாது? வீணாகாது என்பதாக அல் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், சூரத்துல் பக்ராவுல அல்லாஹ் தஆலா 143வது அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சுப செய்தியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக உணர்த்தி காட்டுகின்றார். அப்பா அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கின்ற பொழுது நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளும் எப்படி இருக்க வேண்டும்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நோக்கங்களும் தேட்டங்களும் இருந்ததன் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுது கொண்டிருந்த ரசூலுல்லாஹ்வை என்ன செய்தான்? அப்படியே திரும்ப செய்து விட்டான். இதற்காக வேண்டி தன்னுடைய ஹபீப் பிரியப்படுகிறார், கஅபத்துல்லாஹ்வை கிப்லாவாக ஆக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஹபீப் பிரியப்படுகிறார் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா கஅபத்துல்லாஹ்வை என்ன செய்தார்? நமக்கு கிப்லாவாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட உன்னதமான மார்க்கத்திலே இருக்கின்றோம், சத்தியமான மார்க்கத்திலே நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நம்ம அமல்களையும் தன்னுடைய வாழ்க்கைகளையும் என்ன செய்யணும்? ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கைகளையும் தரங்களையும் ஒழுங்குபடுத்திக் கொள்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுக்கு இந்த உலகத்திலேயும் கண்ணியத்தை ஏற்படுத்துகின்றான், நாளை மறுமையிலும் கண்ணியத்தை ஏற்படுத்துகின்றான். ஒரு மனுஷன் முழுமையான முறையில ஈமானோட சத்தியத்தோடு என்ன செய்கின்றான்? இஸ்லாத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு சொன்னா, அப்படி ஏற்றுக்கொண்டதற்கு பின்னாடி அவன் செய்யக்கூடிய
ஒவ்வொரு வணக்கங்களும் அவன் செய்யக்கூடிய ஒரு தவறுகளுக்கும் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? பதிவேட்டிலே பதிவு செய்கின்றான். மலக்குமார்களை வைத்து பதிவேட்டிலே பதிவு செய்கின்றான். ஒரு மனிதன் ஒரு தவறு செய்தால் ஒரு தவறுக்கு ஒரு தவறு தண்டனை தான். ஒரு தவறு செய்தான்னு சொன்னா அந்த மனிதனுக்கு என்ன செய்கின்றது? அல்லாஹ் தஆலா தண்டிக்கக்கூடியது ஒன்றாகத்தான் கணிக்கின்றான். ஒரு நன்மை செய்தால் அவனுக்கு என்ன செய்கின்றான்? அல்லாஹ் தஆலா 10 நன்மைகள் எழுதுகின்றான். அப்பா ஒரு மனுஷன் தவறு செய்தான் என்று சொன்னால், ஒரு முறை தவறு செய்தான் என்று சொன்னால் அந்த பதிவேட்டில் எழுதப்படுகின்றது ஒரு தவறுதலாக எழுதப்படுகின்றது. ஒரு நன்மை செய்தான் என்று சொன்னால் 10 நன்மைகளாக என்ன செய்கின்றார்? அல்லாஹ் தஆலா எழுதுகிறான் என்று சொன்னால் எதன் காரணமாக? தன்னை ரப்பாக ஏற்றுக்கொண்டான், தன்னுடைய நபியை தூதுவராக ஏற்றுக்கொண்டான், சட்டதிட்டங்களை அனைத்தையும் என்ன செய்கின்றான்? இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது முழுமையான முறையில் ஏற்றுக்கொண்டு விட்டான். அப்படிப்பட்ட மனிதனுக்கு வெகுமதியாக அல்லாஹ் தஆலா 10 மடங்கு நன்மைகளை வாரி வழங்குகின்றான் என்று சொன்னார். அந்த 10 மடங்கு நன்மைகளை நான் பெறுவதற்கு இந்த உலகத்தில் என்ன செய்கின்றோம்? சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திவிட்ட அந்த சுன்னத்தை தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வராமா, அல்லது நபி அவர்கள் எதை தடுத்தார்களோ அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வராமா, எதெல்லாம் அனாச்சாரம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதையெல்லாம் விட்டு ஒதுக்கிவிட்டு இஸ்லாத்திற்குள்ளே நாம் என்ன செய்கின்றோம்? முழுமையான முறையில நம்ம வந்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? நம்முடைய உள்ளத்துல என்ன செய்யணும்? கை வைத்து நம்ம என்ன செய்யணும்? நினைச்சு பார்க்கணும். நம்ம என்ன செய்கின்றோம்? எப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கிறோம்? ஒரு உன்னதமான மார்க்கத்தில் இருக்கிறோம். மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான மார்க்கத்தில் இருக்கின்ற பொழுது தன்னுடைய வாழ்க்கையும் வாழ்வியலையும் எப்படி நம்ம என்ன செய்யணும்? எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு கற்றுத்தந்தார்களோ அதன்படி நம்ம என்ன செய்யணும்? அமல் செய்ய வேண்டும். ஒரு கிராமவாசி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வருகை தருகிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க? தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த உரையாடி கொண்டிருக்கின்ற சமயத்துல ஒரு கிராமவாசி வர்றாங்க. யா ரசூலுல்லாஹ், நாங்களே என்ன செய்கின்றோம்? முழுமையான முறையில இறைவனை வணங்குகின்றோம். நாங்களே என்ன செய்கின்றோம்? நோன்பு வைக்கின்றோம். நாங்களும் என்ன செய்கின்றோம்? ஜகாத் கொடுக்கின்றோம். நாங்களும் தான தர்மம் செய்கின்றோம். ஆனா செல்வந்தர்கள் என்ன செய்யறாங்க? ஹஜ் செய்யறாங்க, உம்ரா செய்யறாங்க. ஆனா எங்களால் என்ன செய்ய முடியல? அதனுடைய வாய்ப்பு எங்களுக்கு இல்லையே யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் அருமை தோழரே, நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி அனைத்தும் உண்மைதான். உங்களுக்கு முந்தி சென்றவர்களை விட இனி வரக்கூடியவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நான் ஒன்றை உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா என்பதாக நபி அவர்கள் கேட்கின்ற பொழுது சஹாபாக்கள் யா ரசூலுல்லாஹ் கற்றுத்தாருங்கள் என்பதாக சொல்கின்ற பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், என்ன ஒரு அற்புதமான ஒரு வாக்கியங்களை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் சொல்லுங்க அப்படின்னு செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்த மாத்திரத்தில் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? எல்லாரும் அமல் செய்ய ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் என்ன செஞ்சாங்க? செல்வந்தர்களும் அமல் செய்ய ஆரம்பிச்சாங்க, ஏழைகளும் அமல் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஒட்டுமொத்தமாக அமல் செய்து கொண்டிருக்காங்க. யா ரசூலுல்லாஹ், அவங்களும் இந்த அமல் செய்யறாங்கல்ல அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
எந்த மனிதனுடைய உள்ளத்துல இறையச்சத்துடன் இறையினுடைய பயபக்தியோடு சொல்லக்கூடிய ஒவ்வொரு தஸ்பீகளும் ஒவ்வொரு வணக்கங்களும் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதே, அப்படிப்பட்டவர்கள் தான் முந்தியவர்கள், இறைவனிடத்திலே முஹப்பத்துக்குரியவர்கள், பிரியப்படக்கூடியவர்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் சஹாபாக்களுடைய நிலைகள் எப்படி பாருங்க. எல்லாருமே நோன்பு வைக்காங்க, எல்லாருமே தான தர்மம் செய்யறாங்க. ஆனா எங்களால என்ன செய்ய முடியல? செல்வந்தர்கள் மட்டும்தான் என்ன செய்யறாங்க? ஹஜ் செய்யறாங்க, உம்ரா செய்யறாங்க. அதற்கு ஈடாக நாங்க என்ன செய்வது யார் ரசூலுல்லாஹ் என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? இப்படி ஒரு தஸ்பீஹ கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னால் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் என்ன செய்ய முடியாது? வசதி படைத்தவர்களாக இருக்க மாட்டோம். ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யுமா? பின்தங்கித்தான் இருப்போம். சிலர்கள் என்ன செய்வாங்க? மேலோங்கி இருப்பாங்க, சிலர்கள் நடுத்தரமாக இருப்பாங்க, சிலர்கள் அதை விட கம்மியாக இருப்பாங்க. அவர்களுக்காக வேண்டி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு தஸ்பீஹ இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? தன்னுடைய வாழ்க்கையில விளங்கி என்ன செய்யணும்? அமல் செய்ய வேண்டும். அந்த உலகத்துல நம்ம தொழுகிறோம். அல்லாஹ் சொல்றான் இல்லையா? வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா. ஒரு மனுஷன் இந்த உலகத்துல ஒரு அமல் செய்கின்றான் என்று சொன்னா அந்த அமல் என்ன செய்ய மாட்டான்? அல்லாஹ் தஆலா பாரபட்சமாக இருப்பது கிடையாது. அந்த அமல் செய்தான்னு சொன்னா அதற்குண்டான கூலியை கொடுப்பான். ஒரு மனுஷன் தவறு செய்தான் என்று சொன்னா அதற்குண்டான தண்டனை என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்று அல் குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்ப அமல் செய்கின்ற பொழுது அந்த அமலுக்குண்டான பரிகாரத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? ஒருபோதும் அடியார்களுக்கு என்ன செய்ய மாட்டான்? வீணான முறையில என்ன செய்ய மாட்டான்? ஆக்க மாட்டான். அதைத்தான் அல் குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். மா கானல்லாஹு லியுதிய ஈமானக்கும். உங்களுடைய வணக்கங்களும் உங்களுடைய வழிபாடுகளையும் நாம் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டோம்? வீணாக்க மாட்டோம் அப்படின்னு என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் ஷரீஃப்ல குறிப்பிடுகின்றான். பெருமக்களே, நாம என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்துல வாழ்கின்ற பொழுது நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். இந்த உலகத்துல வாழ்கின்ற பொழுது நல்ல அமல்கள் செய்கின்ற பொழுதுதான் இறைவனிடக்கும் நமக்கு மத்தியில் என்ன செய்கிறது? எந்த ஒரு திரையும் இருக்காது. ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழ்கின்ற பொழுது எப்போதும் சதாவும் என்ன செய்கின்றான்? திக்ர் செய்கின்றான். மனுஷன் இந்த உலகத்துல வாழ்கின்ற பொழுது எப்போதும் அல்லாஹ்வுடைய ஃபிக்ரிலையும் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலும் இருக்கா அப்படின்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அவனுக்கு உதவியாளனாக இருக்கின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் நீங்க என்ன செய்யுங்க? இந்த ஒரு தஸ்பீஹை நீங்க சொல்லிக்கொண்டே வாங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். அப்பா ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் இந்த தஸ்பீஹை நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா எதற்காக வேண்டி? மனிதர்களுடைய உள்ளங்களையும் மனிதனுடைய தேட்டங்களையும் என்ன செய்ய வேண்டும்? இறை அன்பால் அவனை ஒற்றிக் கொள்ள வேண்டும். இறைவனுடைய பக்திகள் அவனிடத்திலே வர வேண்டும். இப்போ ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் தஆலா அதிகமான வளங்களை கொடுக்க வேண்டும் அப்படின்னு நாடிட்டாங்க என்று சொன்னா இந்த உலகமே நினைச்சா என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. இந்த உலகமே நினைத்தாலும் தடுக்கவே முடியாது. அல்லாஹ் தடுத்து விட்டான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களும் சேர்ந்து அந்த மனிதருக்கு நாம் கொடுத்து விட முடியும் நினைச்சோம்னா கொடுக்கவே முடியாது. இதைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்துல அல்லாஹ் எந்த ஒரு மனிதனுக்கு தடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கின்றானோ அதை ஒருபோதும் என்ன செய்ய முடியாது? இந்த உலகமே நினைத்து அந்த மனிதனுக்கு வழங்கிவிட முடியாது. அல்லாஹ் கொடுக்க நினைப்பதை மனிதனால் தடுக்க முடியாது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெருமக்களே, இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது நல்ல அமல்கள் செய்ய வேண்டும்.
நல்ல விஷயத்தை மக்களுக்கு மத்தியில நாம் எடுத்து சொல்ல வேண்டும், ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். சஹாபாக்கள் தான் செய்த அமல்கள் வீணாகி போய்விடுமோ என்ற கேள்வியை எழுப்பினார்கள். தான் அமல் செய்தவர்கள் மரணித்து விட்டார்கள், அவர்களுடைய நிலை என்ன என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கேட்டதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சன்மானமாக வெகுமதியாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வைத்தான் என்று சொன்னால் என்ன காரணம்? அவர்கள் என்ன நோக்கமாக இருந்தார்கள்? நான் செய்த அமல்கள் ஒருபோதும் வீணாகி விடக்கூடாது, நாம் வணங்கிய தொழுகைகள் ஒருபோதும் வீணாகி விடக்கூடாது, நாம் செய்த தான தர்மங்கள் ஒருபோதும் வீணாகி விடக்கூடாது, மரணித்தவர்களுடைய நிலைமைகள் என்ன அப்படிங்கிற சந்தேகம் யார்கிட்ட இருந்துச்சு? சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சு. அதனாலதான் என்ன செஞ்சாங்க? சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க. அப்பா பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுதவர்கள், வணக்கம் செய்தவர்கள், வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டவர்களுடைய நிலைமை என்ன ஆகும் யா ரசூலுல்லாஹ் என்பதாக கேட்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை சுப செய்தியாக இறக்கினார். மா கானல்லாஹு லியுதிய்ய ஈமானக்கும், உங்களுடைய வணக்கங்களும் உங்களுடைய வழிபாடுகளும் உங்களுடைய ஈமானையும் அல்லாஹ் தஆலா ஒருபோதும் வீணாக்க மாட்டான் என்பதாக அல் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது, நல்ல அமல்கள் செய்கின்ற பொழுது, நல்ல தான தர்மங்கள் செய்கின்ற பொழுது, மற்றவர்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது, இருவருக்கு மத்தியிலே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது, அந்த இணக்கத்திற்கு 10 மடங்கு நன்மைகளை அல்லாஹ் தஆலா வாரி வழங்குகின்றான் என்று சொன்னால், அந்த வாரி வழங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வாழ்க்கையை நமக்கு வாழ்ந்து காட்டினார்களோ, எந்த அமல்களை நமக்கு செய்து காட்டினார்களோ, அந்த அமல்களை அனைத்தையுமே தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து இறைவனுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நாளை மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய மக்களாகவும், நாளை மறுமையில் ஹவுலுல் கௌசர் என்று சொல்லக்கூடிய தடாகத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொற்கரங்களால் நீர் குடித்து சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.